ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம ஸ்மைலி கிச்சனில் வந்து என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த சமையல் வந்துட்டு சமைக்க தெரியாதவங்க கூட சமைச்சிக்கலாம். அது வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு தான். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வானொலி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பா ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். அப்போதான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? வெண்டைக்காய் வத்த குழம்பு. வெண்டைக்காய் வத்த குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிடலாம். இங்கே பாருங்க, நான் இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். ஆர்ட் ஷேப்ல. இது வந்து நாங்கள் வந்து டூர் போனோம். அப்போ வந்து இந்த ஆர்ட் கட் பண்ணி அப்பதான் வந்து இதெல்லாம் வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு வெண்டைக்காய் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வந்து வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கலாம். அப்பதான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இது வந்து ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பிளேட்ல மாற்றிடலாம். சூடா இருக்குமா? அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கலாம். அப்போதான் வந்து காரக்குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதை நல்லா வதக்கி வைக்கலாம். இதை வந்து நல்லா வதங்கட்டும். அந்த கேப்பில் நம்ம போய் தக்காளி வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். வெறும் தக்காளி மட்டும் தான் நம்ம போடுவோம். தக்காளி வந்து அரைச்சிட்டு வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் உள்ள போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா புளி கரைசல் வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள். அது வந்து நல்லா, இதுதான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். அதனால இதையே போட்டுட்டு அதனால் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு காரம் அவ்வளோ போதும், அதனால 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நான் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். அது நல்லா கொதியட்டும். கொதிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து உள்ள சேர்த்திக்கலாம். கொதியட்டும், அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து அந்த தக்காளியும் புளியும் சேர்ந்து கொதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து தனியாக வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் வந்து அதுக்குள்ள சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வெல்லத்தையும் உள்ள சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் இந்த காரக்குழம்பு. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அது கொஞ்சம் நேரம் அந்த நல்லா அந்த மசாலா எல்லாம் வந்து வெண்டைக்காயில் இறங்குற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கொதி வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே நல்லா சாப்பிடணும் போல இருக்குது. டேஸ்ட்டாக தான் இருக்க மாட்டா இருக்கு. பார்க்கலாம்.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.